தஞ்சை மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது நெல்லின் ஈரப்பத அளவை 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நடப்பு ஆண்டு 6.34 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. இதில் 80% அறுவடை பணிகள் முடித்துள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இன்னும் 27,000 ஏக்கர் அறுவடை செய்ய வேண்டியுள்ளது. அறுவடை செய்த நெல்லை விற்பனைக்காக நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வந்து குவித்துள்ளனர். மத்திய அரசின் உணவுக் கழகம் சார்பில் தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் 1.99 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு இதுவரை 1.70 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லாரிகள் போதிய அளவு இல்லாததால் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. டெல்டா மாவட்டங்களில் கடந்த 16ஆம் தேதி முதல் பெய்த பலத்த மழையால் நெல்மணிகளில் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. இதனால் நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்களையும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். எனவே அதிக ஈரப்பதத்தில் உள்ள நெல்லை அரசு கொள்முதல் செய்ய விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது 17% ஈரப்பதத்தில் உள்ள நெல் கொள்முதல் என்பதை தளர்வு செய்து 22% வரை ஈரப்பதம் உள்ள நெற்பயிர்களை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்தது. இதையடுத்து டெல்டா மாவட்டங்களில் நெல் மாதிரிகளை சேகரித்து ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய மத்திய அரசு தலா 3 அதிகாரிகளை கொண்ட 3 குழுக்களை அமைத்துள்ளன. நேற்று தஞ்சை மாவட்டம் ஆலக்குடி ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் உள்ள இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் BK சிங், தொழில்நுட்ப அலுவலர்கள் ஷோபித் சிவாஜ், ராகேஷ் பரலா ஆகியோர் கொண்ட மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர்.